அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனலிலிருந்து உங்களை மீட் பண்ணுவது நான் உங்கள் சாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் என்ன நடந்துங்கிறது இந்த மியூசிக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பாதாம் பீஸ்னி ஊற வச்சதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பால் காலி வச்சு அதனால் பால் பவுடரை எடுத்து பாலை தயார் பண்ணி வச்சாச்சு. காரக்குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சமையல் செய்வீங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நானே ஒரு சமையல் செய்யலான்னு க்ளோரிக்கிட்ட ஆல்ரெடி க்ளோரி இந்த ரெசிபி செஞ்சுருந்தது. அதாவது சாதாரண காரக்குழம்பு தான். அந்த வீடியோவை பார்த்து நானே செஞ்சுக்கிட்டேன். நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதுலாம் இப்போ சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டாச்சு. நிறைய பேர் காரக்குழம்பு தெரியும். அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை தெரியணும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள். அதே ஸ்டைலில் தான் இதே செஞ்சுருக்கேன். எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப வேலைங்க, அதிகமான வேலை இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலேருந்து நைட் என்ன நடந்தது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் இந்த குழம்பு செஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வேலையே ஆரம்பித்தோம். மெயினாக காலையில் எழுந்திரிச்சோடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நைட்டு தூங்க எப்பவுமே லேட் ஆகிடுது. நான் லைவ் முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுது, உங்களுக்கு தெரியும். சாப்பிட்ட உடனே முதல் வேலை என்னதுன்னா, ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டிருந்தீங்க என்னங்க மூஞ்சி வெள்ளையாயிடுச்சுன்னு. அதுக்கு தான் நான் முல்தானி மெட்டி போட்டுட்ருக்கேன். அது க்ளோரி வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா க்ளோரி பார்த்திங்கன்னா முகத்தில் எதுவுமே போடாது. ஏன்னா அது முகம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ளோவாக இருக்குது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்காது. அதனால் சும்மா அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்தேன். சரி, நல்லா முகத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியில், அதனால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் கிடைக்கும். நாங்கள் கூட நாட்டு மருந்து கடைக்கு அடிக்கடி போவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் கூட இருக்குது. நாங்கள் அங்கே வாங்கலை, அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தோம். ரோஸ் வாட்ரு நம்ம சாதாரண ஒரு ஷாப்லேயே கிடைக்கும். இதை போட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தூங்கிட்டேங்க. அப்புறம் க்ளோரி தான் எழுப்பி விட்டுச்சு.
கீழே ஊற்றுறாத. திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா பால் சர்பத் போட்டு கொடுத்துருக்கேன். அதான் க்ளோரி குடிச்சிட்ருக்கு. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் பார்த்தா அதுக்கு பிடிக்காது. அது இதெல்லாம் சாப்பிடாது. எதுவும் உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் சாப்பிடாது. தேவையில்ல தான் சாப்பிடும். முறுக்கு, சிப்ஸு, அதுமாரி உடம்புக்கு எது ஜங்க் ஃபுட்டோ அதான் சாப்பிடும். அதனால தான் உடம்பு இப்படி கெட்டு போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு குண்டா? இங்கே பார், இதான் குண்டு. ஓகே, அனைவருக்கும் பாய். இது எங்களோட வீட்டு தோட்டம். ரொம்ப ஒரு சாதாரண தோட்டம் தான், பெரிய தோட்டம்லாம் இல்லை. அடிக்கடி எங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. செடி வளர்க்குறதும் ஒரு விதமான ஒரு சந்தோஷம்தான் இல்லை? செம காமெடி நடந்துச்சு. அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. கொரோனா கூட ஒருத்தர் மதிக்காமல் வீட்டிலேருந்து காத்தடி விட்றான். அது வீட்டில் இருந்தால் விட்றல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி? இப்போ நான் ஒரு பெரிய காமெடி ஒன்று நடந்து சொன்னல, அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நடந்ததுன்னா, அதாவது எப்படின்னா, எங்கள் எதிர் வீட்டில் ஒரு வீடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாங்கமரத்துக்கு அந்த பக்கம் ஒரு வீடு தெரியும். அந்த ஷீட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? வேணாம் தெரியுது, ஷீட் அடிச்சிருக்க வீடு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீடு வந்து மேடம் வந்து வாடகை கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற வீடு வந்து உங்களுக்கு பத்தலையாம். யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களாம். யூடியூப் சேனலில் வந்து நான் ரன் பண்ணுறதுக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் வந்து எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸு காசு இல்லை, வாடகை 15,000 எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரில. எதுவுமே பண்ணல, முடிவு பண்ணல. ஆனால் கொடுப்போம், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரி, நான் பாராட்டலாம். நான் அமைதியாக அந்த வாயை திறக்கலை. நேற்று தான் போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனரோட இன்சார்ஜ் இங்கே ஒருத்தருக்கு அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தோம். அவர் என்ன சொன்னார், வீட்டை திறந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்கிறோம். சரி, சாவி வரோம் நாங்களும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஹவுஸ் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், எவ்வளோங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். க்ளோரி வந்து ஃபஸ்ட்டு கேட்கல, அட்வான்ஸ் எவ்வளோ கேட்கல. வேறு எதை பற்றி பேசிட்டு அவர் வர பெங்களூரில் ஒரு மாடிட்டு இருக்காராம். அவர் வருவார் எதிர்பார்த்துருந்தோம். சரி, ஓகே. என்னை வந்து ஃபோன் பண்ணி பேச சொல்லிச்சு. எனக்கு பேச விருப்பமே இல்லை. ஏன்னா நம்ம வீடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. என்னடா இது கேளுன்னு சொல்லிச்சு. சரி, சும்மா கேட்போம், கேட்டாவது கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் சொன்னார், அட்வான்ஸ் எவ்வளோ சார் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம். நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எவ்வளோன்னா 30,000 கொடுத்துருக்கோம், 30,000. இப்போ அந்த வீட்டுக்கு நான் நினச்சேன் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் 30,000 கொடுத்தோம். சரி, ஒரு 50,000 இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி, ஃபோன் பண்ணி கேட்டால் 1,50,000 ஃபைனல் சார், அது கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே சார், டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டம் ஃபோனை க்ளோரிக்கிட்ட சொன்னேன். க்ளோரிமா 1,50,000 கேட்குறாரு, வச்சிருக்கியா கேட்டேன். என்ன சொல்லிச்சு, வச்சிருக்கியா? வீடே வேணாப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். இந்த வீடு தான் காட்டுக்காங்க. அது ஒரு வீடு தெரியுதுல்ல, ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குட்டீஸ் ஒன்று விளையாட்டுருக்கேன். அந்த இடம் தான் 1,50,000. 1,50,000 கேட்குற மூஞ்சா இது. சாரி சார், நான் வந்து உங்களை கிண்டல் பத்துக்காக சொல்லலை. மேபி நீங்கள் வந்து எங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம். எஸ், நான் க்ளோரியா தான் சொல்லிட்டுருக்கேன். 1,50,000 கேட்டார். அது ஓகே, அது கொடுக்குற ஆள் இருக்காங்க, நாங்கள் அது கொடுக்குற ஆள் இல்லை. அதை வந்து நான் வந்து அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் இப்படி தானே பார்ப்பார். என்ன க்ளோரியா, என்ன சொல்கிற? போறியா வீட்டுக்கா? ஓ, கீழே போய் சப்பாத்தி விடு. இது வந்து காலையில் வந்து நான் வந்து நம்மளுடைய எபி சமையல் ஜூலியட் அக்கா பேர் கரெக்டில் அக்கா எனக்கு எபி சமையல்னு சொல்லி பழகிடுச்சு. அவங்க கொடுத்தது. ஆனால் நான் வந்து இது என்ன பண்ணேன்னா கஞ்சி தண்ணி ஊற்றி பழக்காமே விட்டுட்டேன். ஒரு அக்கா கேட்டிருந்தாங்களா, அவங்க என்னங்க கேட்டிருந்தாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டிருந்தாங்க. நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்ல, அந்த சாப்பாடு வச்ச தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா மண் பாத்திரத்தில், அது அப்படியே தண்ணி வந்து இந்த தண்ணி போதுமா, இல்லைன்னா அதுக்காகவே எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி அந்த பானையில் அதிகமாக ஊற்றி சாப்பாடு வடிக்கவான்னு கேட்குறாங்க. ஐயோ, நான் இப்போ ஒரு வீடியோவாகவே போட்டுறேன். ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த அக்கா பேர் மறந்துட்டேன். நான் நாளைக்கு இல்லை மண்டே வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறோம். ஆனால் ஒன்றும் இல்லைக்கா, பேசிக்காக சில பேர் குக்கரில் ரைஸ் வச்சுருவாங்க. நாங்கள் வந்து என்னென்னா குக்கரில் ரைஸ் வைக்க மாட்டோம். எப்போவுமே சாப்பாடு வடிக்கிறதுனால நம்மக்கிட்ட கஞ்சி தண்ணி இருக்கும். நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை வந்து நம்ம அதில் வடித்து ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மண் பாத்திரம் வந்து பழக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா கஞ்சி அரிசி கழுவுறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் நம்ம ஊற்றி வைக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த பாத்திரம் பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு தண்ணி ஊற்றி வைக்கல. எபியக்கா கொடுக்கும்போதே நான் பழகிட்டு தான் இருக்கிற குளோரி அப்படி சொன்னாங்க. சரி எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு வாரம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சட்டியில் வந்து சாப்பாடு வடிக்கிற தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். நம்ம சாப்பாடு வடிக்கிற தண்ணியை அப்படியே நீங்கள் ஊற்றி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பானை வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு எந்த ஸ்டெப்புமே இல்லை. அது அப்படி வடித்தா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும், பானை சூப்பராகவும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அது வீடியோ தனியாக போட ட்ரை பண்ணுறேன்க்கா. இப்போ சொரக்காய் பக்கோடாவுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக 3 வெங்காயம் கட் பண்ணி தாங்க அப்படி சொல்லியிருக்கேன். சொரக்காய் வந்து அங்கே இருக்குது, கட் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஹாய் சாம் அண்ட் க்ளோரி, உங்கள் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிகவும் நன்றி அன்பு சகோதரி, உங்களுடைய இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. எப்பாவது ஒரு வாட்டி தாங்க இது கரெக்டாக வரும். ஹாய் சிஸ்டர் ப்ரோ, குட்டியா நல்லா இருக்கு. ஓம், நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுறோம். கொரியா, இந்த சிஸ்டர் கொரியாவில் இருக்காங்க. எல்லா வீடியோக்கும் கொரியா அமைச்சிருவாங்க. நம்ம கொரியா எப்படி இருக்கு சிஸ்டர்? கொரியா எப்படி இருக்கிறது? ஓகே, நம்ம இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் தாங்க ரீப்ளை பண்ணுறேன். சிலது கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோரி ரீப்ளை பண்ணோம். ஃப்ரீயாக இருக்கும்போது மாற்றி ரீப்ளை பண்ணிப்போம். உங்களுக்கு ரீப்ளை வரலன்னா நாங்கள் 2 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக காரணமாக இருப்போம். ஆனால் யார் அனுப்பிச்சாங்கிறதுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கண்டிப்பாக 2 பேரில் ஒருத்தர் தான் அனுப்பிச்சிருப்போம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.